இந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே எந்த சம்பவமே நடக்கல. தினமும் நைட் 9 மணி ஆயிடுச்சுனாலே இந்த பொண்ணு பேய் மாதிரி உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவன் வீட்டுல நடக்கிற விஷயத்தை போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அவனும் சொல்றான், டே என்னோட பொண்டாட்டியும் அதே மாதிரி தான்டா 9 மணி ஆயிடுச்சுனாலே உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடாடா. டேடி நான் சொல்லுதே காதல வாங்காம டிவி பார்த்துனுக்கிறேன்னு சொல்லி நான் டிவி ஆஃப் பண்ணா என் மேலே அரிசி மூட்டை தூக்கி போட்டாடா. 9ல இருந்து 9:30 மணி வரைக்குமே அவங்களாவே இருக்க மாட்டாங்க, ஏதோ பேய் பூச்சா மாதிரி இருக்கிறாங்கடான்னு இவனும் சொல்றான். இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன், என்னடா பொண்டாட்டிக்கு இப்படி பயந்து நிக்கிறீங்க, நைட் 9 மணிக்கு என் வீட்டான வாங்கடா, என் பொண்டாட்டி எப்படி வேலை வாங்குறேன்னு பாருங்கடான்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட்டு போயிடுறான். இவனுக்கு வழக்கமா காப்பி வேணும்னா வாய் தந்து கூட கேட்க மாட்டான், வரல தான் நீட் நிருப்பான். அதே மாதிரி வரல நீட் உட்காந்துக்கிறான். அவங்க பொண்டாட்டி அயன் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா 9 மணி ஆனதுமே அயன் பாக்ஸ் அது மேலேயே வச்சுட்டு கிச்சன் ரூமுக்கு போயிடுறாங்க. பாத்தியாடா என் பொண்டாட்டி காப்பி போடுறதுக்கு தாண்டா உள்ள போய்க்கிறான்னு சொல்லி ஒன்னு சிக்னல் காட்டுறான். ஆனா அவங்க பொண்டாட்டி காப்பி போடுறதுக்கு எல்லாம் போல ஒரு டேபிள் எடுத்து வந்து நடு வீட்லயே போட்டு ஜென்ம சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாண்டும் அயன் பாக்ஸ் பட்டதுனால கொஞ்சம் கருப்பாயிடுது. இவனும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இன்னாடி ஓவரா பண்ணுகிற, அயன் பாக்ஸை கூட எடுத்து மேல வைக்கல, காப்பி கேட்டேன் காப்பி கூட கொடுக்க மாட்டேன், நீ பாட்டு அந்த சீரியல் பார்த்துன்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி தூக்கி வெளியே போட்டுறான். அவள் தான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி அவங்க பொண்டாட்டி முழு சுயர வித்தியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேட்டரி பேட்டரி பேட்டரின்னு கேட்டுனே இருப்பாங்க. என்னடி லூஸ் மாதிரி பண்ணுகிறேன்னு இவனும் கேட்பான். டக்குனு கழுத்தை பிடிச்சி ஓரமா ஸ்வைட் அடிச்சிருவாங்க. பேட்டரி வேணும் சொல்லி இவனை டார்ச்சர் பண்ணினே இருப்பாங்க. வெளியில இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்டுங்களும் வந்து பேட்டரியை கண்டுபிடிச்சு டிவி ஆன் பண்ணி விட்டுறானுங்க. அப்பதான் அவங்க ஏதோ ஒரு ஜாம்பி மாதிரி நடந்து வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க 3 பேருமே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயந்து ரொம்ப மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. கரெக்டா 9 மணி ஆனதுமே இருமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே வெளியே வரானுங்க. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே 9 மணி ஆனதுமே வெளியே வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை போல இது, நம்ம ஒரு சாமியாரை பார்த்தா தான் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரையும் பார்க்கறதுக்காக போறாங்க. சாமியாரை பார்த்து என்ன பண்ணாங்கன்றத அடுத்த பாட்டுல சொல்றேன். தேங்க்யூ.